ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ரெசிபி ரவை கிச்சடி. நல்லா டேஸ்ட்டாக வச்சோட கரைஞ்சி நடக்குன்னு உள்ளே போய்டும். அந்தளவுக்கு ரவை கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா நல்லா ஒரு கலர் மாறணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா சின்ன தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். நம்ம நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட உடனே நான் பீன்ஸ் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம கேரட்டும் அதே மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கிச்சடி கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், அதனால் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1:2 நம்ம அப்போ தான் நம்மளுக்கு கிச்சடி நல்லா இலக்கெலாம் கிடைக்கும், நைஸாகவும் இருக்கும். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எப்பவுமே வைக்கணும். டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். இந்த டைம் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காய்கறி எல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ 1 கப்பு ரவை நான் வறுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக வச்சுருந்தாலும் கட்டி கட்டியே ஆகாது, பயப்பட வேண்டாம். நம்ம கொட்டிட்டு கலந்துட்டே இருக்கலாம். நம்ம நல்லா கலக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே அந்த சூட்லேயே நல்லா கட்டியாகவும் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொதிச்சோன்னே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் அது நல்லா நைஸாக நம்மளுக்கு கிடைக்கும், சீக்கிரம் காயவும் காயாது. நல்லா கலந்துக்கலாம். நம்ம நல்லா கொத்தமல்லி நான் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இது இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிச்சடி ரெடிங்க. டேஸ்ட்டு கிச்சடி. சர்வ் பண்ணிடலாம். சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.